ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம போன வீடியோல 5 ஜிகாஹெர்ட்ஸுக்கு பேட்ச் ஆண்டனா எப்படி டிசைன் பண்றத பார்த்திருப்போம். இதுதான் நம்ம 5 ஜிகாஹெர்ட்ஸுக்கு டிசைன் பண்ண பேட்ச்சு. அதோடைய எஸ் பாராமீட்டர் வேல்யூஸு, அது கூடவே இதோடைய ஃபார் ஃபீல்ட் கிராஃபு. இதுக்கு நம்ம எப்படி பேண்ட்விட்த் கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம S11 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுலாம் போன வீடியோல பார்த்திருப்போம். இந்த வீடியோல நம்ம மோனோபோல எப்படி டிசைன் பண்றத பார்ப்போம். அதாவது பேட்ச்ல இருந்து மோனோபோல எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேட்ச் ஆண்டனா எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பேட்ச் ஆண்டனால கிரவுண்ட வந்து நம்ம λ/4க்கு ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா, இது வந்து மோனோபோலா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தியரியில இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம கிரவுண்ட வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம். இப்போ கிரவுண்ட செலக்ட் பண்ணியாச்சு. கிரவுண்ட வந்து இப்போ நம்ம λ/4க்கு ரெடியூஸ் பண்ண போறோம். இப்போ இது வந்து ரெடியூஸ் பண்றது வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கணும்னா, இந்த மைக்ரோ ஸ்ட்ரிப் இருக்குல்ல, இந்த மைக்ரோ ஸ்ட்ரிப் இருக்கிற டைரக்ஷன்ல இருந்து கிரவுண்ட் வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் λ/4 லென்த் வரைக்கும் இருக்கணும். அத நான் கீழ சொல்றேன் இந்த இடத்துல. இங்கேருந்து λ/4 லென்த்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம அந்த மாரி ரெடியூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு கிரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு, டிஃபைன் பிரிக்ல போயிட்டு, நம்ம வந்து ஆ அந்த மைக்ரோ ஸ்ட்ரிப் இருக்கிற இடம் வந்து யுமேக்ஸா இருக்கும். ஸோ நம்ம யுமேக்ஸ் எந்த சேஞ்சும் பண்ண போறதில்ல. இது வந்து SL/2வே தான் இருக்க போது. இப்ப நம்ம SL/2லருந்து நமக்கு λ/4 லென்த் வேணும்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, SL/2 மைனஸ் λ/4ன்னு குடுத்துட்டு, அங்கருந்து எனக்கு SL/2ன்னு குடுத்தா, அதோட லென்த் வந்து எனக்கு λ/4ஆ இருக்கும்ல. அதனால நான் இங்க என்ன குடுக்குறேன், SL/2 மைனஸ் λ/4. இப்போ நமக்கு லாம்ப்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். λ சி/எஃப். அந்த சி/எஃப் அதுல சி வந்து நமக்கு 3 × 10⁸. அதுவே வந்து நம்ம மில்லிமீட்டருக்கு வேணும்னா, நம்ம அ ச அந்த மீட்டர வந்து மில்லிமீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு × 10⁻³ போட்டுக்குவோம். டிவைடட் பை நம்ம குடுத்த 5 ஜிகாஹெர்ட்ஸ். அது போட்டோம்னா நமக்கு வந்து 16 வரும். அந்த 60ய வந்து நம்ம λ/4 பண்ணோம்னா, நம்ம வந்து 15 வரும். ஸோ நான் 15ன்னு போட்டுக்கிறேன். இப்போ வந்து SL/2 மைனஸ் 15லருந்து எனக்கு SL/2 வரைக்கும்னா, இது வந்து எனக்கு λ/4 லென்த்துக்கு மாறிடும். இப்ப நான் ப்ரிவ்யூ குடுக்குறேன். இப்ப எனக்கு இது வந்து எனக்கு λ/4 லென்த்துக்கு இருக்கு. ஓகே. இப்போ டெலீட் கரண்ட் பாராமெட்ரிக் ரிசல்ட்ஸ் குடுத்துருவோம். க்ளோஸ் பண்ணிட்டு, நான் காம்போனன்ட் 1 குடுத்துட்டு பார்க்குறேன். இப்ப எனக்கு வந்து λ/4க்கு மைக்ரோ ஸ்ட்ரிப் இருக்கிற இடத்துல எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு கிரவுண்ட். இப்போ நான் ரன் பண்றேன். ஓகே, ரன் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஃபார் ஃபீல்டு போயிட்டு, மோனோபோல்க்கு ஏத்த மாதிரி எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்றத ஃபார் ஃபீல்ட செக் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபை டேட்டா வேணும்னா போலார்ல போயிட்டு தீட்டா ஃபை இது எப்படி இருக்குன்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம எஸ் பாராமீட்டர் கிராஃப் பார்த்தோம்னா, இங்க வந்து நமக்கு அந்த டிப் வந்து கொஞ்சம் ரைட்ல போயிருக்கு. இந்த ரைட்ல போயிருக்கிறது வந்து நான் எனக்கு கரெக்டான்னு தெரியல. நான் ChatGPT கேட்டேன். ChatGPT கேட்டிருக்கும்போது, "வாட் வில் பி த சேஞ்ச் இன் த எஸ் பாராமீட்டர் கிராஃப் இஃப் வி சேஞ்ச் த சைஸ் ஆஃப் த λ/4 to" அப்படின்னு கேட்டுக்கும்போது, அது இதெல்லாம் சொல்லுச்சு. இதுல பார்த்தீங்கன்னா, "ரெடியூசிங் த கிரவுண்ட் சைஸ் டு λ/4 டிபிக்கலி ஷிஃப்ட்ஸ் S11 டிப் டு த ரைட், இண்டிகேட்டிங் அன் இன்கிரீஸ் இன் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி" போட்டிருக்கு. இது எந்த அளவுக்கு கரெக்ட்ன்னு தெரியல. இது ஆனா நமக்கு ஃபார் ஃபீல்டுல நமக்கு சேஞ்ச் வந்திருக்கு. நம்ம ஃபார் ஃபீல்டுல சேஞ்ச் காமிச்சா போதும். ஃபார் ஃபீல்டுல நமக்கு இந்த மாதிரி சேஞ்ச் இருக்கு. ஸோ வேற யாருக்காவது இது எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க. இல்ல இதுவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.